தமிழக மக்களுக்கு வணக்கம். கடந்த வீடியோவில் சவுக்கு சங்கர் அவர்களோட கைதை பற்றி பேசியிருந்தோம். இது ஒரு அப்பட்டமான பழிவாங்கும் நடவடிக்கை அப்படிங்கிறத நம்ம பல ஆதாரங்களோட பேசியிருந்தோம். இப்போ வரக்கூடிய தகவல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அச்சமூட்டக்கூடியதாகவும், சவுக்கு சங்கரோட உயிருக்கே ஆபத்து இருக்குது, அவர் சிறைக்குள்ளேயே வச்சு தீர்த்து கட்டப்படலாம் அப்படிங்கிற மாதிரியும் வருது. சவுக்கு சங்கரோட வழக்கறிஞர் நேற்று ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. அதில் பல பகிர் தகவல்கள் கொடுத்துருந்தாரு. அந்த பேட்டியை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதையே நாம் திரும்பி சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது உங்களுக்கு போர் அடிக்கும். என்னடா சொன்ன தகவலை தானே சொல்கிறான், புதுசாக எதுவும் சொல்லலையே அப்படின்னு. சரி, இப்போ நாம் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, இப்போ சாதாரணமாக உங்களுக்கு சட்டை கிழிஞ்சிருச்சுன்னு வச்சிங்களேன். இப்போ இந்த இடத்துல கிழிஞ்சிருச்சு, இங்கே தப்பிங்களா இல்லை இங்கே தப்பிங்களா? எங்கே கிழிஞ்சுதோ அங்கே தானே தைக்கணும். ஆனால் சவுக்கு சங்கருக்கு மட்டும் கிழிஞ்சது ஒரு இடமாவும் தைக்கிறது ஒரு இடமாவும் இருக்கே. திட்டமிட்டு பழிவாங்கும் நடவடிக்கை அப்படிங்கிறதா தானே இதை நம்ம பார்க்க முடியுது. கடந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மதுரை நீதிமன்றத்தால் தண்டனை வழங்கப்பட்டு கடலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். அதாவது சவுக்கு பேசுனது சென்னையில், வழக்கு தொடுக்கப்பட்டது மதுரையில். ஒன்று அவர் சென்னை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கணும், இல்லைனா மதுரை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கணும். ரெண்டில் ஒன்று அப்படிங்கிறது தான் நியாயம். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஏன் கடலூர் சிறையில் அடைக்கப்பட்டார் அப்படின்னா, கடலூர் சிறையில் இருக்கக்கூடிய அந்த பொறுப்பாளர் செந்தில் அப்படிங்கிற ஒரு அதிகாரி ரொம்பவே சிறை சித்திரவதைகளுக்கு பிரபலமான ஒருத்தர். அவரோட கட்டுப்பாட்டில் வச்சு சவுக்கு சங்கரை சித்திரவதை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் கடலூர் சிறையில் சவுக்கு அடைச்சாங்க. சவுக்கு வெளியில் என்ன பண்ணார், இதே அதிகாரியான சிறைத்துறை அதிகாரியான அந்த செந்தில் மீது உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தார். கைதிகளை சித்திரவதைப்படுத்துறாரு, கண்மூடித்தனமாக அடிக்கிறாரு அப்படின்னு. அதாவது சிறை கூடங்கள் அப்படிங்கிறது திருத்தக்கூடியதாக இருக்கணுமே தவிர வருத்தக்கூடியதாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் சிறையோட நோக்கம் அப்படிங்கிறதே. ஒருத்தன் தப்பு செஞ்சான், தப்பு செய்யலை அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம். ஏன்னா எத்தனையோ அயோக்கிய பயலுக உடம்பு சரியில்லை, சுகர் வந்திருக்கு அப்படின்னு கோர்ட்டை ஏமாற்றிட்டு ஐபிஎல் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி அப்பாவிகள் பலரும் உள்ளே இருக்கிறாங்க, அதுவும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அதனால தான் சிறை அப்படிங்கிறது ஒருத்தனை வருத்தக்கூடியதாக இருக்கக்கூடாது. செஞ்சது தப்போ அதை அவன் திருந்தி பார்க்கணும், அவனை திருத்தக்கூடியதாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சட்டமே சொல்கிறது. ஆனால் வருத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒருத்தன் மேலே பொய் கேஸ் போட்டால் எப்படி இருக்கும்? அதுதான் சவுக்கு சங்கருக்கு நடக்குது. சவுக்கு சங்கர் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளை பற்றி அவதூறாக பேசினதா வழக்கு. பேசுனது சென்னையில் ரெட் பிக்ஸ் அப்படிங்கிற ஒரு மீடியாவில் பேசினார். அப்போ வழக்கு பதிவு செஞ்சுருக்கணும் அப்படின்னா சென்னையில் பதிவு செஞ்சுருக்கணும். சைபர் கிரைம் காவல்துறையினர் கோவையிலேருந்து போய் அவரை தேனியில் வச்சு பிடிச்சாங்க. தேனியில் பிடிச்சிருந்தாங்க அப்படின்னாக்கா அவரை கொண்டு வந்து மறுபடியும் ஏன் இப்போ கோவை சிறையில் அடைச்சிருக்காங்கன்னா, கடலூர் சிறையில் சித்திரவதைக்கு பெயர் போன அந்த அதிகாரியான திரு செந்தில் அவர்கள் இப்போ கோவை சிறையில் இருக்காரு. அவருக்கு எதிராக சவுக்கு வழக்கு போட்டிருக்காரு. அவர்கிட்டே கொண்டு மறுபடியும் ஒப்படைக்கிறோம் அப்படிங்கிறத இதை நீதித்துறை எப்படி ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நீதியரசர்கள் இந்த விஷயத்தெல்லாம் கடுமையாக கண்டிப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இது சாமானியம் எல்லாத்துக்குமே அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் அந்த ஆளை தான் எடுத்து இவர் கேஸ் போட்டிருக்காரு, மறுபடியும் கொண்டு போய் அங்கேயே அடைக்கிறீங்க அப்படின்னா அந்த பழிவாங்கும் போக்கு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கலாம். அப்போ நேற்று சவுக்கு சங்கரோட வழக்கறிஞர் பேசுனதுக்கு வருவோம். இப்போ இதே அதிகாரியான செந்தில் அவர்கள் தான் இந்த கோவையில் இருக்காரு. அங்கே கொண்டு போய் சவுக்கு போட்டாங்க. அந்த வாகன விபத்தில் சவுக்குக்கு உதட்டு பகுதியில் லேசான காயம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதேர்ச்சியான ஒரு விபத்து அப்படின்னே வச்சுக்குவோம். நாம் காவல்துறையினர் சொல்கிறத நாம் அதில் ஏற்றுக்குவோம். மாற்றுக்கருத்து ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் நம்ம ஏற்றுக்கிறதுனே வச்சுக்குவோம். ஏன் ஏற்றுக்கிறோன்னா, பல காவல்துறை அதிகாரிகள் காவலர்களுக்கும் அதில் காயமடை ஏற்பட்டிருக்கு. அப்போ ஒரு விபத்து அப்படின்னா திடீர்னு அப்படி முன்னாடி பாடி போய் மோதும், முகத்தில் அடிப்படும், உதட்டில் அடிப்படும், இது சகஜம், அதனால் ஏற்றுக்கலாம். ஆனால் நேற்று சவுக்கு சங்கரோட வலது கை அடித்து உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கரோட வழக்கறிஞர் சொல்கிறாரு. இது தொடர்பாக நமக்கு தெரிந்த சிறைத்துறை காவல்துறை வட்டாரத்திலையும் விசாரித்தோம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பேசணும். நமக்கு தெரிந்த சில அதிகாரிகள் மூலமாக விசாரணை செஞ்சப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் பொய்ப்பா, சவுக்கு சங்கரை ஒரு வேளை உண்மையிலேயே அடித்து கை காலை உடைச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அட்வான்ஸாக சொல்லிடுறாங்க. அதனால் உள்ளே எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற நோக்கத்தில் கூட முன்கூட்டியே கை உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் உள்ளே எதுவும் பண்ணிட முடியாது, நான் சொன்னது சரி அப்படிங்கிற மாதிரி ஆகிடுங்கிறது அட்வான்ஸாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது நம்புகிற மாதிரி இல்லை.
ஏன்னா சவுக்கு சங்கரோட வழக்கறிஞர் வெளியில் வந்து சவுக்கோட கை உடைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாரு. அது அட்வான்ஸாக சொல்கிறார் அப்படின்னா இப்போ அந்த வழக்கறிஞர் சொல்கிறது பொய். இப்படி கை உடைக்கப்படாத நிலையில் கையை உடைச்சாங்கன்னு பேசியிருந்தா இந்நேரம் சவுக்கு சங்கரை பொதுவெளியில் நிறுத்தி அந்த வழக்கறிஞர் மேலேயே கேஸ் போட்டு உள்ளே வச்சுருக்கோம் நம்மளோட காவல்துறை. வழக்கறிஞர்கள் எல்லாம் வேடிக்கை தான் பார்ப்பானுங்க. இப்போ மீடியாக்காரனுங்க எப்படி வேடிக்கை பார்க்குறானுங்க? சவுக்கு சங்கரை உள்ளே போட்டு கொல்லுங்க, அவனை உயிரோட விடாதீங்க, அவனை அடித்து வாயை உடைங்க, அவன் வாயை திறக்கக்கூடாது, அவனுக்கு மாவு கட்டு போட்டு விடுங்க, அவன் பாத்ரூமில் வலிக்கி விட்டு உழுவணும், அவன் அடித்து உடைங்க. அந்த மாதிரி இந்த கட்டு போட்ட மாதிரி எடிட்டிங் பண்ணி ஃபோட்டோக்கெல்லாம் பறக்குது. யார் இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா சாட்சாத்து நம்ம 200 ரூபா உடன்பிறப்புகள். இவனுங்களுக்கு எப்படின்னா இவங்க பெரிய புலவாளிங்க. செந்தில் பாலாஜிக்கு ஒன்றுமே இல்லை, ஆனால் கடந்து புரண்டு ஐயோ அம்மா மனித உரிமை அப்படின்னு தூக்கிட்டு வந்துடுவானுங்க அங்கேருந்து. சவுக்கு சங்கர் என்ன கொள்றாங்களேன்னு கருணாநிதி மாதிரி கத்துனாரா, இல்லை நெஞ்சு வலிக்குதுன்னு செந்தில் பாலாஜி மாதிரி உச்சா போனாரா? தில்லா சிரிச்சுக்கிட்டே தான் சிறைக்கு போனார். சரிங்களா? இன்னும் சொல்ல போனால் அந்த ஆளோட கேரக்டர் இவனுங்களுக்கு தெரியல. அந்த ஆளுக்கு பிள்ளையா பொண்டாட்டியா குடும்பமா எதுவுமே கிடையாது. முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுங்க. எல்லாம் இருக்கிற உங்களை பகைச்சிக்கிறது எந்த அளவுக்கு ஆபத்தோ, அதாவது ஆட்சியாளர்களை அதிகாரிகளை சொல்கிறேன், எல்லாம் இருக்கிறவனுங்களை பகைச்சிக்கிறதுங்கிறது எந்த அளவுக்கு ஆபத்தோ அது மாதிரி சவுக்கு மாதிரி எதுவுமே இல்லாதவனை பகைச்சிக்கிறது அதை விட பல மடங்கு ஆபத்து. யாரோ நம்மளை மாதிரி மிடில் கிளாஸில் உள்ளவன் புள்ள பொண்டாட்டிலாம் இருக்குது பாவம் அப்படின்னு அவர்களுக்காகவும் தன்னோட குடும்பத்துக்காகவும் தான் பயந்துக்கிட்டு பல விஷயங்களை கடந்து போகிறானுங்க. இப்படிப்பட்ட மிடில் கிளாஸ் தங்களால் செய்ய முடியாததை சவுக்கு செய்கிறாரே அப்படின்னு நம்பக்கூடியவர்கள் தான் சவுக்கு சங்கரோட சோர்ஸே. நம்மளால் செய்ய முடியல இன்னொருத்தர் சொல்லிட்டோம் அப்படின்னு. அப்படிப்பட்டவர்களை எல்லாமே சவுக்கு சங்கரா உருவாக்கக்கூடிய வேலைகளை இந்த காவல்துறையும் அதிகாரிகளும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. சவுக்கை தொட்டா ஊருக்கு ஒரு சவுக்கு உருவாவான் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. நிச்சயமாக உருவாவாங்க. இது ஜனநாயகத்துக்கு நல்லது. எதிர்த்து கேள்வி கேட்டாதான் அதுக்கு பேர் ஜனநாயகம். சும்மா வாழ்க வாழ்க ஸ்டாலின் வாழ்க கருணாநிதி வாழ்க இன்பநிதி வாழ்க உதயநிதி வாழ்கன்னு ஒரு தலைமுறைக்கும் கொத்தடிமையாக இருந்து வாழ்க போட்டுக்கிட்டு இருந்தால் அதுக்கு பேர் ஜனநாயகம் இல்லை, கொத்தடிமைத்தனம். எதிர்த்து பேசுனா நீங்கள் பிடிப்பீங்க அப்படின்னா அப்படி தான் பேசுவோம். வாழ்கன்னு சொல்கிறதுக்கு உனக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ ஒழிகன்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு அந்த அளவுக்கு உரிமையும் இருக்குது. அதை எல்லாரும் வெளிப்படுத்த தொடங்கிடுவாங்க. ரெண்டாவது சவுக்கு இது மாதிரியான விஷயங்களுக்கு பயப்படக்கூடிய ஆளும் கிடையாது. நிர்வாண சித்திரவதைகள் அடி தடி உத எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட 25 வருடத்துக்கு முன்னாடியே பார்த்தால் சவுக்கு. அதனால் இதெல்லாம் பற்றி பெருசாக நம்ம அலட்டிக்க வேண்டியதில்லை. 2008 15 வருடத்துக்கு முன்னாடியே அவர் பார்த்த மனிதர் அப்படிங்கிறதால நம்ம இதை பெருசாக அலட்டிக்க வேண்டியதில்லை. ரெண்டாவது சவுக்கு சங்கரை வளர்த்து விட்டதே காவல்துறை தான். அதுலேயும் நம்மளால் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் கிராமத்தில் போய் பேசுனீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு வயசான கிழவன் ஒரு வயசான பாட்டிக்கிட்ட போனீங்கன்னு வச்சிங்களேன், பா போலீஸுக்கார சவகாசம் வச்சுக்காதப்பா கொலநாசம்பா அப்படிம்பாங்க. அவங்க எந்த அடிப்படையில் என்ன புரிதலில் இதை சொல்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் பல இடங்களில் இது உண்மையாக இருந்திருக்கு. இன்னைக்கு சவுக்கு சங்கருக்கும் அது உண்மையாக இருக்குது. சவுக்கு சங்கரோட சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பகுதி ஆட்கள் போலீஸ்காரர்கள் தான். இந்த அதிகாரியை பிடிக்காதவன் இன்னொரு அதிகாரி இருப்பான், அவன் இவரை பற்றி போட்டு கொடுக்க, அதான் ரெண்டு அப்ப ரெண்டு கரண்டா அப்பம்பாங்கல்ல, அந்த மாதிரி தான். இவனை பற்றி சவுக்கிட்ட சொன்னால் சவுக்க வச்சு பேசுறது, இவனை பற்றி சவுக்கிட்ட சொன்னால் சவுக்க வச்சு பேசுறது. இப்படி பெரும்பகுதி காவல்துறையை சேர்ந்தவர்கள் தான் சவுக்கு சங்கரை தங்களோட ஒரு ஆயுதமாக பயன்படுத்திக்கிட்டாங்க. அதே காவல்துறையினர் தான் இன்னைக்கு சவுக்கு சங்கருக்கு எதிராகவும் நிற்கிறாங்க. வழக்கம் போல் நம்ம RS பாரதி ஊடகங்கள் எல்லாமே சும்மாவே திமுகவுக்கு ஜால்ரா போடுவானுங்க. இப்போ சவுக்கை பிடிச்சிட்டதால சும்மா வெகுண்டெழுந்து ஜால்ரா போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இதே வேற யாராவது ஒரு பிரச்சனைனா இந்நேரம் பத்திரிகை சுதந்திரம்னு தட்ட தூக்கிட்டு வந்திருப்பானுங்க. சவுக்கு சொல்கிற அதே பாஷையிலே சொல்கிற சாவித்திரி கண்ணனுக்கு சவுக்கு சங்கர் இதே வார்த்தையை சொன்னார். அன்னைக்கு சவுக்கை நாம் கண்டிச்சிருக்கோம். அன்னைக்கு சவுக்கு செஞ்சது தப்பு அப்படின்னு பேசணும். இன்னைக்கு சவுக்குக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது நம்ம ஆதரவு கொடுக்குறோம். ஒவ்வொரு பிரச்சனையிலுமே பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையை அடிப்படையாக கொண்டு தான் நிலைப்பாடு எடுக்க முடியும். எல்லா பிரச்சனையிலுமே நான் சவுக்குக்கு ஆதரவு கொடுத்தேன்னா நான் சவுக்குக்கு முட்டு கொடுக்குறேன்னு அர்த்தம். எல்லா பிரச்சனைக்குமே காவல்துறைக்கு நாம் ஆதரவு கொடுத்தோம்னா காவல்துறைக்கு முட்டு கொடுக்குறோன்னு அர்த்தம். பிரச்சனைகளின் அடிப்படையில்
ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில் நிற்கிறது நடுநிலை இல்லை. யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவன் பக்கம் இருக்கிறது தான் நடுநிலை. இந்த விஷயத்தில் சவுக்கு வெளியில் வரணும். எத்தனை வழக்குகள் போட்டாலும் நிச்சயமாக வெளியில் வருவார். சவுக்குக்கு ஒரு பிரச்சனைனா ஊருக்கு ஒரு சவுக்கு உருவாவான் அப்படிங்கிறது நான் சொல்கிறதில்ல, காவல்துறைக்கும் தெரியும், அதிகாரிகளுக்கும் தெரியும், ஆட்சியாளர்களுக்கும் தெரியும். அப்படி ஒரு ஆப்பை சீவி அவங்களுக்கு அவங்களே வச்சுக்க மாட்டாங்கங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன்.